த 50 டே 8ல் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. லைன் மாஸ்டரே கோவப்பட்டு அந்த டாஸ்கையே அப்படியே பாதியிலேயே வந்து அந்த டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு கிளம்பி போன தருணத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் ஸோ அந்த யாரு மக்களுக்கான மணி இருக்குல்ல, ஃபேன்ஸுக்கான மணி, அந்த மணியிலிருந்து 2 லட்ச ரூபா கழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு திடுக்கிடும் முடிவை எடுத்தாரு லைன் மாஸ்டர். ஏன் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து வீட்டுக்கு வெளில அந்த பேலஸுக்கு வெளில நிறைய சண்டைகள் இருந்திருக்கு போல முன்ன சீசன் வெளியில அப்படின்ற மாதிரி எல்லா பழியும் எல்லா பிரச்சனையும் இங்க வந்து தான் சால்வ் பண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் வீட்டுக்குள்ள சண்டை போடுற மொமெண்ட்டையும் பார்க்க முடிஞ்சு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சப்ஸ்கிரைபை மறந்துடாதீங்க. 1 லட்சம் அப்படின்றத நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட உதவி தேவை. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கு. சைமத் தோமர் அண்டு யாரு ரிதி. ஸோ சைமத் டோர் வந்து ரிதியை பற்றி ஃப்ளர்ட் பண்ணுறது, ரிதியை பற்றி பேசுறது, இந்த மாதிரி கிருஷ்ணா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க டைமில் ஒரு பக்கம் டோருக்கு பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரித்தி. ஒட்டு கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு அவர் ஜென்யூனாக தான் ஃபீல் ஆகுது, அவருடைய அந்த கேரிங்கு கன்சர்ன் இதெல்லாமே ஓகே தான், பார்ப்போம் எப்படி போதோ, வெளியே போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ரிதிக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கார் சைமத் தோவர் அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. பார்ப்போம், இப்போ ஆரம்பிச்சிருக்கு, அது எங்கே போய் முடிய போகுதுன்றது போக போக தான் தெரியும். ஓகே, இன்னொரு பக்கம் பவ்யா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடா அழுகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஜத் வந்து என்னை வந்து ஏதோ பண்ணிட்டாரு, இந்த மாதிரி வந்து நான் நம்பிக்கை வச்சிருந்தேன், அந்த நம்பிக்கை இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரே எமோஷனலாக உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அங்கே வந்து பவ்யாவை சிவியும் பிரின்ஸும் வந்து ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஜத் என்ன சொல்றாரு, என் மேல கிரிமினல் கிளாஸ்லாம் இல்லைங்க, ஒரு ஏரியாவில் இங்கே வந்து பேசுறேன்னா, இந்த ஷோவில் பேசுறேன்னா அந்த சிவியர் கான்சிக்வன்சஸ் எல்லாம் பார்த்து தான் பேசணும், இதெல்லாம் பார்த்தாமலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாரு, லைன் மாஸ்டர் வராரு. வந்த உடனே பணம், ஸோ ஃபேன்ஸ்க்கான மணியில 5,15,000 ரூபாய் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க பர்சன்ஸை செலக்ட் பண்ணுங்க ஒரு சில டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா அதுல வந்து லடுக்கியே, அதான் ஒரு பெண்ணோ ஆனோ, இந்த மாதிரி சில கவுண்ட் சொல்லியிருக்காரு போல. இதுல வந்து ஒரு ஹைலைட் பண்ணது என்னன்னா, பலமா இல்ல ஸ்மார்ட்னஸ் புத்தியா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பலமா புத்தியா அப்படின்ற பேசிஸ்ல செலக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஒரு பக்கம் அந்த டாஸ்க்கை வெளியே பார்த்தோன்னா மாவு அரைக்கிறது, ஸோ இப்படி உருட்டி அரைக்கிறதுன்னும் போது உடனே நிக்கி சொல்கிறாங்க, இல்லை பாய்ஸ் போய் விளையாடட்டும், நம்ம இங்கே சேஃபாக இருக்கலாம், நம்ம இங்கே ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கலான்ற மாதிரி நிக்கி. ஓகே, உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி கேர்ள்ஸும் அப்படியே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யாராவது கேர்ள்ஸ் வாங்கலைன்னும் போது சில பேர் போகிறாங்க, சில பேர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் 2 டீமாக பிரிக்கிறாங்க. எப்படி 2 டீமாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் பிரிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாயிண்ட்ல சண்டை நடக்குது. யாருன்னா, நேகல் வாண்ட் டு பிளே, எப்படி நேகல் வந்து நான் இந்த கேமில் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சித்தார்த்து நீங்கள் விட்டு கொடுத்துட்றீங்களா, நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் உங்கள் ஸ்பாட்டில் விளையாடிப்பேன், இதெல்லாம் படிப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஒரு சில இது நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நேகல் வரா மாதிரி வந்துட்டு, நேகல் வரா மாதிரி, நேகலா இல்லை பவ்யா, நேகல் வரா மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸுக்கும் சித்தார்த்துக்கும் மோதிக்குது சண்டை. என்னன்னா சித்தார்த் வந்து கேட்குறாரு, என் பிளேஸை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க, ஸோ அது வந்து என் பிளேஸ் தானே, அவங்க வந்து என் பிளேஸ் எடுத்து இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அங்கே ஆர்குமெண்ட் முத்திக்கிச்சு. யாருக்கு, பிரின்ஸுக்கும் இவங்களுக்கும் சித்தார்த்துக்கும் 2 பேரும் க்ளோஸ் டு க்ளோஸ் நின்று மூஞ்சிக்கு நேராக மூஞ்சி பேசுகிற மாதிரின்ற மாதிரி அந்த இடத்துல போகிறாங்க. ஸோ பிரின்ஸு கூட இருக்கிற சிவியும் அதுக்கப்புறம் வந்து அமித்தும் வந்து தடுக்கிறாங்க. இல்லை வேண்டாம், இது ஃபைட் பண்ண வேண்டான்ற மாதிரி ஒரு பக்கம் தடுத்து கூட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களாம் ஒரு கேங் அலைன்ஸாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவரை கூட்டு போனால் அங்கே அப்படியே ட்ராக் மாதிரி சித்தார்த்தும் சிவியும் சித்தார்த் அமித்ன்ற மாதிரி மாற்றி அங்கே நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே கேமை பற்றி அனௌன்ஸ் பண்ணும்போது லயன் வந்து அங்கே ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சிடறாரு. ட்விஸ்ட் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்க கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணாத கேர்ள்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களாம் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா அங்கே டீம் செலெக்ஷன்லேயே சில பிரச்சனைகள் நடந்திருக்குது போல. அங்கே லயன் டென்ஷன் ஆகிட்டு ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் ஆகி விட்டுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா இங்கே மேஜர் பிரச்சனையே என்னன்னா 2 அலைன்ஸாக இருக்கு. ஒன்று அர்பாஸ், நிக்கி, ரஜத் இவங்க ஒரு சைடு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸு அண்ட் சிவி தாக்கூர், அமித் இவங்க ஒரு சைடு. ஸோ 2 கேங்காக இருக்கிறதால நான் அவங்க கேங்க வர இவங்க ஏற்றுக்கிறதில்ல, இவங்களது அவங்க ஏற்றுக்கிறதில்லன்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனாலேயே இந்த கேம் வந்து ஸ்பாயிலாக போனதுக்கான காரணம் கேங்கு குரூப்பிசம். ஓகே,
ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாரு, லயன் வாக் அவுட் பண்ணிட்டு அந்த கேமையே வந்து மொத்தமா வைண்ட் அவுட் பண்ணிட்டு உள்ள வருவாங்கல்ல ஆட்கள், அந்த முகத்தை மூடி மாஸ்க் போட்டு பிக் பாஸ்ல வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் வந்து அந்த கேமை வந்து காலி பண்ணிட்டாங்க. ஓகே, இதை போன உடனே ஒரு பக்கம் செம அப்செட். நேகல் போயிட்டு அடுத்து ரஜத் கூட சண்டை போடுறாங்க உள்ள. உடனே வந்து இது டிராமா, இது அந்த குறிப்பா அந்த ஃபைட் சீன் நடந்தது இல்ல, பிசிக்கல் வயலன்ஸ் சண்டை போடுற மாதிரி பிரின்ஸுக்கும் யாரு சித்தார்த்துக்கும்லாம் நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஒரு சண்டை காட்சி எப்படி எடுத்துட்டு வரணுமோ அந்த மாதிரி பில்டப் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுல டீமும் இதுதான் சான்ஸ் பில்டப் பண்றான்ற மாதிரி ஹெவி பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து உள்ள வந்தோடனே இவங்களுக்குள்ள சண்டையா, யாரு நேகளுக்கும் ரஜத்துக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு நடக்குது. பின்னாடி பாத்தீங்கன்னா ஆர்யா உட்காந்து கேமரா முன்னாடி ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸுக்காகவும் இவங்களுக்காகவும் ஒரு பக்கம் ஆர்யா எமோஷனலா நடக்குது. இது நடந்து முடிச்ச உடனே அடுத்து ஊர்வசி உள்ள போய் பயங்கரமான கம்ப்ளைண்ட். ஏன்னா ஊர்வசி வந்து தனியா இண்டிவிஜுவலா பிளே பண்ணணும்னு வந்திருக்காங்க. ஆனா இந்த கேமை பொறுத்தவரையும் ஒரு கேங் அப், ஒரு அலைன்ஸ் தான். அங்க போயிட்டு வீட்டுக்குள்ள அந்த சண்டை போடுற விஷயங்கள், அதுல ஒரு பிளேயர் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க மார்க் பண்ணி உள்ள பயங்கரமான ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அலைன்ஸாலே இந்த பாதி கேம் கெட்டு போகுது. ஒரு சாதாரண ஒரு ஃபன் கேமா கூட, சாதாரண கேமை கூட இங்க விளையாட முடியாததுக்கான காரணமே இந்த அலைன்ஸ் தான். இந்த அலைன்ஸ் தான் மொத்தமே கெடுக்குது அப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போகுது. அது என்னமோ உண்மைதான், ஊர்வசி பேசுறதுலாம் நியாயமா தான் இருந்துச்சு அந்த இடத்துல. ஓகே, இது நடக்குது. அடுத்து என்ன பண்றாரு, லைன் மாஸ்டர். இப்படி டிபேட் நடக்குதா, லைன் மாஸ்டர் வராரு. வந்துட்டு என்ன சொல்றாரு, ஒரு ஆணோ பெண்ணோ பலமோ புத்தியோ இது எது வேணாலும் வச்சுக்கங்க, ஆனா எனக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணி என்னோட ரூமுக்கு அமுச்சு விடுங்க. அவங்க ஒரு டேர் பண்ணுவாங்க. அந்த டேர் பண்ணீங்கன்னா 2 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அந்த டேரை தோத்துட்டீங்கன்னா 2 லட்ச ரூபா மைனஸ் பண்ணுவேன். 5,15,000 இருந்து 2 லட்சம் மைனஸ் பண்ணா 3,15,000. ஒருவேளை நீங்க டாஸ்க் ஜெயிச்சீங்கன்னா 7,15,000 மாவம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே இங்க வந்து சண்டை நடக்க ஆரம்பிக்குது, வாக்குவாதம். ஏன்னா 2 அலைன்ஸா இருக்காங்களே, என் டீம்ல இருந்து போவா இல்ல உன் டீம்ல இருந்து போவா அப்படின்ற மாதிரி நடந்து அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறம் நட்டாலியாவா சித்தார்த்தா அப்படின்ற மாதிரி நடக்குது. சாரி, விக்ராந்தா. இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா விக்ராந்த மெஜாரிட்டியா ஓட்டு போட்டு விக்ராந்த உள்ள அனுப்புறாங்க. உள்ள போய் பார்த்தா டாஸ்க் என்னன்னா மக்களே, பலூன் இருக்குல்ல, பலூனை வந்து 5 நிமிஷம் அங்க பலூனை உடையாம 5 நிமிஷம் ஏர்லயே வச்சிருக்கணுமா. நம்ம ரம்யா ஜோ பண்ணாங்களே அந்த ஃபைனல், அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் ஒரு டாஸ்க்ல தட்டிக்கிட்டே இருந்தாங்களே, தட்டாம இதுல என்ன பண்ணணும்னா வாயில அப்படி ஊதிக்கிட்டே இருக்கணும். ஊதிக்கிட்டே அந்த பலூனு கீழே தரையும் தொடக்கூடாது, பலூனும் உடையக்கூடாது. அப்படி 5 நிமிஷம் அதை பண்ணிட்டாருன்னா சூப்பர். அப்படின்னும் போது 5 நிமிஷம் அதை அழகா நின்று பண்ணிட்டாரு விக்ராந்த். அங்க விக்ராந்த் பண்ணும்போது அவங்களோட ஒய்ஃபான மோனலிசா கண்ணில் பார்க்கணுமே, அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ எமோஷனல் மூமெண்ட், இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் மோனலிசாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லக்கூடாது, அவர் இண்டிவிஜுவலா தெரியணும், அது தெரிஞ்சதுல எனக்கு சந்தோஷன்ற மாதிரி அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. சூப்பர் மூமெண்ட் அவங்களுக்கு அமைச்சது. அடுத்து என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் திவ்யாக்கும் பவ்யாக்கும் சண்டை ஆரம்பிக்குது. என்னன்னா பவ்யாவும் திவ்யாவும் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க போல, வீட்டுக்கு வெளியும் பிரச்சனை போல இருக்கு. ஓகே, என்ன பண்ணிருக்காங்க, திவ்யா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை கேட்டிருக்காங்க. அந்த டிஷ்யூ கேட்ட டோன் வந்து பவ்யாவுக்கு செட் ஆகல. நான் போய் டிஷ்யூ கொடுக்கணுமா, முடியாதுன்னு. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, ஸோ பவ்யா கிட்ட டிஷ்யூ கேட்கறதுக்கு பக்கத்துலேயே திவ்யா பக்கத்துலேயே நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க யாருக்கிட்டயாவது கூட டிஷ்யூவை கேட்டுருக்கலாம். அதையும் பர்டிகுலரா பவ்யாவை இவங்க டிஷ்யூ கேட்கணும்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பின்னாடி ஏதோ நடந்திருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து எமோஷனலா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க திவ்யா. அங்க வந்து இது நடந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க சில பேர்லாம், கிதிலாம் ஆறுதல் படுத்துறாங்க. இன்னொரு எண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நேகலும் வந்து பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க பிகாஸ் ஆஃப் கசாண்டி. அது பேர் எனக்கு வரல, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க. ஓகே, என்னன்னா யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ், ஏட்டட் கண்டஸ்டன்ஸ்ன்ற மாதிரி நேகலை சொல்லிட்டாங்களாம். அதுக்கு அவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க, அங்கேயும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் டிஷ்யூ பேப்பர் தானே கேட்டேன், நான் எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி சொல்லி உள்ள வந்து யாரு பவ்யா வராங்க. பவ்யா வந்து திவ்யாவை பத்தி ஏதோ கமெண்ட் பாஸ் பண்ண திவ்யா கிட்ட பேசும்போது இல்ல வேண்டாம், ஷீ இஸ் நாட் ஓகே, அவங்க மென்டலி அப்செட்டா இருக்காங்க, இப்ப பேச வேண்டான்ற மாதிரி 2-3 பேர் தடுக்கிறாங்க. நான் பேசியே ஆவேன்ற மாதிரி அங்க ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்க இருக்க. அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வெளியே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு போல. வெளியே போய் பிஆர் ஆக்டிவிட்டிஸை பத்தி பேசுறாங்க, பிட்ச்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, பாட்காஸ்ட்லயும் ஏதோ மாதிரி சில விஷயங்கள் ஆயிருக்குது போல. இது எல்லாத்தையுமே அங்க மனசுல வச்சுக்கிட்டு பவ்யா சொல்றாங்க. அதே விஷயத்தை தான் உள்ள இவங்களுமே சொல்றாங்க. திவ்யாவும் அந்த பாட்காஸ்ட்டை பத்தி உள்ள சொல்றாங்க. இந்த நேரத்துல நான் என் ஹஸ்பண்டை மிஸ் பண்றேன், அவர் தின்னு இந்த மொமெண்ட் வேற மாதிரி இருந்திருக்கும்ன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. ஸோ 2 பேரோட பர்சனல் இஷ்யூ தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இது ஒன்னா, அதுக்கு நடுவில் மேக்ஸ் அண்ட் ரச்சித்தோட காம்போ ஃபன் மூமெண்ட் பார்த்து ரசிக்க முடிஞ்சு. இது ஓகே.
அடுத்து லைன் மாஸ்டர் வந்து ஒரு டாஸ்க்கை சொல்லிட்டு போயிட்டார். என்னன்னா 4 ஆண்களும் 4 பெண்களும் டீமாக இருக்க வேண்டும். அதை நீங்க செலக்ட் பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்க. அது ஒரு டாஸ்க் வைக்க போறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்றது எல்லாமே நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஒன்றும் இல்லை மக்களே, பாலை தூக்கி அந்த ஃபாக்ஸ் 2 லேடி இருக்குல்ல, ஃபாக்ஸ் லேடி பாலை தூக்கி போடுது, தலையில ஒரு கூடை மாட்டிக்கிறாங்க, அந்த கூடைக்குள்ள பாலை வாங்கணும். இதுதான் டாஸ்க்கு. நாளைக்கு அதுல ஏகப்பட்ட சண்டைகள் வருகிறது. 4 டீமா பிரிஞ்சிருக்காங்க. அதுவும் எப்படி, அர்பாஸ் ரஜத் 2 பேரும் அலைன்ஸ், இன்னொரு பக்கம் பிரின்ஸ் சிவி தாக்கர் அவங்க 2 பேரும் அலைன்ஸ். இதுக்கு நடுவில் ஒரு 3ஆவதா ஒரு டீம் இருக்கும் போது அப்பாவியான ஒரு டீமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நாளையோட நிகழ்வுகளில் நடக்க போற சம்பவங்கள். ஸோ நாளை சந்திப்போம். பாய் கைஸ்.